வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் நிலக்கடலை எட்டு வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை ஹைதராபாத் சைடில் பைகன்கா சாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல கத்திரிக்காய் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுலேயே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உள்ள விதை இல்லாத பிஞ்சு கத்திரிக்காய்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த கத்திரிக்காய் தான் இருக்குது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்துட்டு தனியாக மூடி போட்டு வேக வச்சுருங்க. மீடியம்ல இருந்து இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்குள்ளே இது வெந்து ரெடி ஆகிடும். இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாறினோன்னே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டில் இருந்துமே கொஞ்சம் எண்ணெய் வெளிவராப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்கறது கிடையாது. இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டோன்னே இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சு ஒரு திக் பேஸ்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம், அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாம் நல்லா பொரிய விடணும். 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது வறுபட்ட உடனே இதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்ட பின்னாடி நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகணும். பச்சை வடை போனதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்க்கணும். பச்சை மிளகாயோட அளவும் மிளகாய்த்தூளுடைய அளவும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து மாறுபடலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயில் உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு கொஞ்சம் உப்பாக போயிடும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எல்லா பக்கமும் கொதி வந்தவுடனே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு இதை கொதிக்க விடணும். இப்போ மூடிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நீங்கள் தயிருக்கு பதிலாக 1/4 கப்பு எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கணும் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை பாருங்க எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும். அந்த வதக்குன அந்த எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். இதையே நம்ம வெள்ளை எள்ளில் செய்கிறோன்னா, கருப்பு எள்ளில் செஞ்சோம்னா அந்த குழம்போட கலரே அப்படியே மாறிடும். இப்போ கையளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடணும் லோ ஃப்ளேமில். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதும் குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.